வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டடி ஏரியாவுக்கு, இல்ல நம்ம செலக்ட் பண்ண ஏரியாவுக்கு, இல்லைன்னா நம்ம கிரியேட் பண்ண சேவ் ஃபைலுக்கு எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சேவ் ஃபைல் எடுத்திருக்கேன். இந்த சேவ் ஃபைல் வந்து நானாவே கிரியேட் பண்ணது. இப்போ இந்த சேவ் ஃபைலுக்கு எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஷேப் ஃபைலை லேயரில் பாலிகன் டு அவுட்புட்னு இருக்கா, இதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆட்ரிபியூட் டேபிள் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த ஏரியாவுக்கு என டிஃபால்ட்டாக ஒரு ஷேப் ஃபைல் வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம எப்படி அந்த ஷேப் ஃபைலோட ஏரியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆட்ரிபியூட் டேபிளை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபீல்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபீல்டு எப்படி க்ரியேட் பண்ணிடுறது அப்படின்னா, அந்த மாதிரி காலம்ஸு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, இந்த டேபிள் ஆப்ஷனுக்கு போய்க்குங்க. கீழே ஆட் ஃபீல்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபீல்டு நேம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஏரியா தானே கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் ஏரியா கொடுத்துக்குறோம். அடுத்த டபுள்ஸ் கொடுத்துங்க. ஏன்னா அந்த டபுள் இந்த ஆப்ஷனில் மட்டும்தான் நம்ம நம்பராகவும் டைப் பண்ண முடியும், அதே மூலிமா இல்லை வேர்டாகவும் டைப் பண்ண முடியும். ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். இதில் மேலே இந்த மாதிரி அம்புக்குறி வருதா பாருங்கள். இந்த ஏரியாவுக்கு அம்புக்குறி கீழே பார்த்த மாதிரி இருக்கும் அந்த ஏரோ. இப்போ அதில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கால்குலேஷன் ஜியோமெட்ரிக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த சேவ் ஃபைலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டடி ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை நீங்களாக க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு சேவ் ஃபைலாக இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் என்ன கோஆர்டினேட் கொடுத்துறீங்களோ அந்த கோஆர்டினேட் இருக்கான்னு பார்த்துக்கங்க. இந்த இடத்துல நான் வந்து இந்த கோஆர்டினேட் தான் கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு செலக்ட் ஆகிருந்தால் ஓகே, செலக்ட் ஆகலைன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்கொயர் மீட்டர்லையா, இல்லை ஏரியாவா, ஏர்ஸா, இல்லை ஏரியாவா, ஹெக்டர்ஸா, இல்லை ஸ்கொயர்டு டெசிமீட்டரா, இல்லை ஸ்கொயர் ஃபீட்டா, இல்லை ஸ்கொயர் கிலோமீட்டரா அப்படின்னு கேட்டிருக்கு. நம்ம ஸ்கொயர் கிலோமீட்டரில் கொடுத்து பார்ப்போம். ஓகே, இந்த ஏரியாவுக்கான ஷேப், அதாவது இந்த ஏரியா எவ்வளோ அப்படின்னா நமக்கு வந்திருக்க ஆன்சர் இவ்வளவு தான். இந்த ஏரியாவோட ஒரு கால்குலேஷன் பண்ணி வந்திருக்கு. ஓகே, இப்போது இந்த ஏரியாவை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இப்போது நமக்கு வந்தது 0.02567. ஓகே, இப்போது இதை நம்ம இந்த சேவ் ஃபைலை எடிட் பண்ணுவோம். அது ஒரு ஸ்டடி ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை நம்ம க்ரியேட் பண்ண சேவ் ஃபைல், இல்லை ஒரு டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ஒரு பாலிகனாக இருக்கட்டும், பாலிகன் ஃபீச்சராக இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம அதை வந்து எடிட் கொடுத்து ஏரியா வந்து டிஸ்டன்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் இதுக்கு என்ன பண்ணேன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரீசேவ் ஃபீச்சர் டூல்னு இருக்கும், அதை போயிட்டு ஒரு ஜூம் பண்ணிக்கிறேன். ஒரு ஏரியா ஜூம் பண்ணிக்கிட்டு நான் இதுலேருந்து இது எனக்கு இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது முதல்ல இருந்து சேவ் ஃபைல் இல்லாமல் இப்போ கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ மறுபடியும் போயிட்டு இதில் ரைட் கிளிக் பண்ணிட்டு கால்குலேஷன் ஜியோ மெட்ரிக்கை கொடுத்துக்கோங்க. மறுபடியும் ஏரியா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன கோஆர்டினேட் கொடுத்தீங்கன்னா அந்த கோஆர்டினேட் செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துங்க. பார்த்துட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் கொடுத்துப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் கிலோமீட்டர் தானே கொடுத்தோம், அதனால் ஸ்கொயர் மீட்டர் கொடுத்துக்கிட்டு ஓகே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் ஏரியா இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி கால்குலேஷன் ஜியோமெட்ரிக் போய்க்குங்க, ஏரியாவை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அதாவது என்ன கோஆர்டினேட் கொடுத்தீங்களோ அந்த கோஆர்டினேட் இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ ஸ்கொயர் மீட்டரில் கொடுத்து பார்ப்போம். ஓகே, அது நம்ம ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொயர் மீட்டரில் தான் கொடுக்கணும்.
அதுதான் கரெக்டான ஒரு வே நமக்கு. ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்புட்ன்னா, நம்மளோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25,938 அதாவது 2538.57.231 அப்படின்னு ஏரியா இருந்திருக்கு. ஓகே. இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம். இப்போ இதே மாரி இன்னொரு ஒரு ஷேப் ஃபைல கிரியேட் பண்ணி, அந்த ஷேப் ஃபைல் நம்ம வந்து எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். நான் ஐடியில போய் சேவ் எடிட் குடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு நான் ஒரு ஷேப் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நான் ஒரு ஷேப் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அட்ரிபியூட் டேபிள் ஓப்பன் பண்ணிப்போம். இதில பார்த்தீங்கன்னா, இதில பாருங்க. அதே மாரி ஒரு பாலிகன் கிரியேட் பண்ணதுனால நமக்கு செகண்ட் டேபிள் அதாவது காலம்ஸ் ரோவும் கிரியேட் ஆயிடுச்சு. மறுபடியும் இதே மாரி போய்க்கிட்டு கால்குலேட் ஜியோமெட்ரிக்கு போய்ப்போம். பார்த்தீங்கன்னா, இப்போ சைபர் அப்படி தான் இருக்கு. ஏரியா சூஸ் பண்ணிக்கிட்டேன். எந்த கோஆர்டினேட் இருக்கோ அந்த கோஆர்டினேட்டருக்கு ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்ம குடுப்போம். ஓகே. குடுத்து பார்த்தா இதோட ஏரியா வந்து நமக்கு எவ்வளோ அப்படின்னு இது காட்டுது. ஓகே. இதுலயும் எடிட் பண்ணி பார்த்தாலும் அவ்வளோதான் காட்டும். ஓகே. வேணா ஒரு தடவ ரீசேவ் ஆப்ஷனை சூஸ் பண்ணி எடிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் ஸ்விட்ச் எடுத்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே. இப்போ ரீசேவ் குடுத்து பார்ப்போம். வை ப்ராப்ளம்? ஸ்டாப். எஸ். சேவ். இப்போ செலக்ட் குடுத்துக்கிட்டு, இப்போ மறுபடியும் போய் ஸ்டார்ட் ஏரியா குடுத்து பார்ப்போம். கன்டினியூ குடுத்து பார்த்தா கரெக்ட்டா வரும். ஓகே. இப்போ நம்ம 23 அதாவது 2023க்கு மேல 23, 59, 4 புள்ளி அப்படி இருக்கா? ஓகே. இப்போ போயிட்டு குடுத்துக்கிட்டு பார்த்தா நல்லா பாருங்க. 23, 59, 4 இருக்கு. ஓகே. ஸ்கொயர் மீட்டர் செலக்ட் பண்ணிப்போம். ஓகே. பாருங்க. இப்போ 23 இருந்த இடத்துல 40, 89, 8.99, 54, 12 அப்படின்னு ஏரியா வந்து ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே. ஓகே நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்தோம் அப்புட்ன்னா, நம்ம ஏரியாவ எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவுக்கா இருக்கட்டும், ஒரு ஷேப் ஃபைலாக இருக்கட்டும், ஒரு ஸ்டடி ஏரியாவா இருக்கட்டும், கிரியேட் பண்ண ஒரு டேட்டா பேஸில நம்ம இப்படி தான் வந்து ஒரு ஏரியாவ கால்குலேட் பண்ண முடியும். அட்ரிபியூட் டேபிள்ல போய். ஓகே. ஓகே நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோவ யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.